ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி நாம் அருமையான சுவையில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை சுக்கா ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 முட்டையை தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கிக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி வேக வச்ச முட்டையை கட் பண்ணி வெள்ளைக்கருவை மட்டும் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு பரட்டி விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சக்கருவையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட இது நல்லா வேகட்டும். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வர்றதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான சூப்பரான முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.